நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இந்த ரெண்டு கதாபாத்திரமும் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உங்களுக்காக நான் வந்து வேண்டிக்கிறேன். ஓகே, அக்கா அக்கான் முறையில நான் பார்த்து செய்யறேன். ஓகே, செஞ்சு விடுமா. இது அக்கா மாதிரி இதுதான் நல்லா இருக்கு. ரிலேஷனை மாத்துறீங்களே. சரி விடுங்க, ஒரு அந்நியாரா இருந்து அவங்க ஏதோ பண்றாங்க. ரொம்ப நன்றி, ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய இந்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வினோதினி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கோம். எல்லா கதாபாத்திரங்களோடையும் அப்படி பேசிட்டு இருக்கோம். என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். இங்க வந்து ஒரு குட்டி பொண்ணை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன். என்ன இந்த பொண்ணு வளர்ந்துருச்சு ரொம்ப பெருசா. ரியா ரியா நம்ம கூட இருக்காங்க. ரியா, என்ன ரியா அபியும் நான் பார்த்த மாதிரி இல்லையே, என்ன குடுக்கட்டு வளர்ந்துட்டேன். என்னதான் வளர்ந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு எப்பவுமே ரியா வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு தான். ஏன்னா இங்க நம்ம நிறைய பேரை பாக்குறோம். அவங்க எல்லாம் வந்துட்டு உன்னை மாதிரி சைல்டு ஆர்டிஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க. இப்ப கவிதா மேம்லாம் அப்படி இருக்கிறாங்க. ஸோ நீ சைல்டு ஆர்டிஸ்டா அபியும் மேம்ல எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண. அண்ட் இப்போ வினோதினியில ஸோ எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஒரு டிராவல்? நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு அபியும் நானும்ல கிடைச்ச அதே சப்போர்ட் வினோதினியும் கிடைக்குதா. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் அப்பா வந்து ஒரு சிங்கிள் பேரண்டா உன்னை வந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறாரு. ரொம்ப சாஃப்டான அப்பாவா இருக்காரு. அப்பாவுக்கு வந்து அடுத்தடுத்து அப்பாவுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்லாம் எப்படி போக போகுது இந்த சீரியல்? நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்குன்றாங்க. இருக்கு. எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பாண்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். ஜாலியா அப்பா ஓகே. புது வரவுகள்லாம் ஃபேமிலிக்குள்ள வரதுக்கு இருக்கா? எதிர்பார்க்கலாமா? தெரியலையே, அது நீங்க ரைட்டர் கிட்ட தான் கேட்கணும். சரி, ஓகே, நீ சொல்லுறியா? அதாவது இப்போ நீ பண்ணக்கூடிய இந்த கேரக்டர்ஸ்க்கு நிறைய உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. நீ என்ன கிளாஸ் படிக்கிற? 6th படிக்கிறப்ப கரெக்டா? உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை பார்ப்பாங்கல்ல டிவியில். உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாலாம் பார்ப்பாங்க. ஸோ என்னெல்லாம் சொல்லுவாங்க உன்னோட ஆக்டிங்கை பற்றி? அதை பற்றி சொல்லேன். ஸ்கூல்லலாம் வந்து சொல்லுவாங்க, ரியா சூப்பராக நடிக்கிற வினோதினியில் பார்த்தேன். அப்புறமா இப்போ நான் வந்து சுட்டி டிவியில் வந்து ஆங்கரிங்காக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய குட்டி பசங்களாம் ரெகக்னைஸ் பண்ணுறதை பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சூப்பர். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சுற்றி இருக்கிறவங்கள விட்டுரு, ஸ்கூலில் சொல்கிறாங்க, டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? டீச்சர்ஸ்லாம் கூட சொல்கிறாங்க ஆக்டிங் சூப்பராக இருக்குது, நான் வினோதினியில் பார்த்துருக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், என்னோட பசங்களுக்குலாம் கூட உன்னை பிடிக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. சரி, அதாவது இப்போ அபியும் நானும் அதுக்கப்புறமா இப்போ சுட்டிலையும் நீ ஆங்கர் பண்ணுற. இப்போ வினோதினின்றது ஒரு புது டீம் இல்லை? ஒரு புது டீம், புது ட்ராவல். இந்த டீமில், இந்த ட்ராவலில் எல்லாரும் உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்க? இந்த ஃபேமிலி எப்படி இருக்குது ஓவராலா? நல்லா இருக்கு. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. டைரக்டர் டீம்ல இருந்து எல்லாருமே ஜாலியா இருக்கு. அண்ட் கியூட்டா நடிக்கிறீங்க. அண்ட் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரியா? தேங்க்யூ. வினோதினி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கோம். ஸோ இந்த சீரியல்ல நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் உங்களுடைய அபிமான கேரக்டர்ஸை நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கூட கிருஷ்ணா அலைஸ் வாசுதேவன் இருக்காரு. ஸோ வாசுதேவன் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, என்னன்னா ஒரு சீரியல்ல ஹீரோயின் இருந்தாங்கன்னா ஹீரோ இருப்பாரு. பெரிய கண்டுபிடிப்பு. சரி இருங்க, விஷயத்துக்கு வர கேளுங்க. இருந்தாங்கன்னா இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஸ்பார்க் எப்போ வரும்? சேருவாங்களா மாட்டாங்களான்றது தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் யோசனையா இருக்கும். ஆனா இந்த சீரியல்ல தான் எல்லாமே வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பார்க் வருமா ஃபியூச்சர்ல? அது ஐ திங்க் வந்தா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இப்போதான் ரெண்டு ஃபேமிலிஸும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க. கெட்டிங் டு நோ ஈச் அதர். அண்ட் ஏன்னா என் கேரக்டர் அண்ட் ப்ளஸ் ஹீரோயின் கேரக்டர் ரெண்டுமே எப்படின்னா தே ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் அவங்க குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும், அதுதான் அந்த ஃபோக்கஸில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் தேவையா, அந்த ஃபோக்கஸில் இல்லை. ஸோ அது எப்போ வரும் அது யாருக்கு தெரியும், நீங்கள் பாருங்க. உங்களுக்கு வேணா ஃபோக்கஸ் வேற இருக்கலாம், பட் எங்க எல்லாருக்குமே ஃபோக்கஸ் இதில் தான் இருக்கு. பட் நான் இதை சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, உங்களுடைய வாய்ஸுக்கு நான் பெரிய ஃபேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்துட்டு கிருஷ்ணாவுடைய வாய்ஸ் ரொம்ப பெக்குலியரான ஒரு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸு. அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். ரெண்டாவது ரோல்ஸ் அப்படின்றது நம்ம நிறைய நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. பட் இருந்தாலும் இதில் ஒரு அப்பாவா ஒரு பொண்ணை வந்துட்டு எடுத்து வளர்க்குறது அப்படின்றது ஒரு சிங்கிள் ஹேண்டடாக எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அண்ட் இந்த ரோல் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இட்ஸ் அ வெரி நைஸ் ரோல். ஏன்னா அவங்க ஸ்டோரி சொல்லும்போது ஐ நியூ தட் இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ப்ளஸ் ஒரு சிங்கிள் பேரண்ட் டெஃபினெட்லி அது எனி கேரக்டர் இட் இஸ் அந்த சிம்பத்தி வரும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா சிங்கிள் பேரண்ட்டாக பீட் லேடி ஒரு காய் அது சிம்பத்தி வரும். அண்ட் எஸ்பெஷலி ஒரு பொண்ணை வளர்க்குறது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும், லைக் இப்போது என் கேரக்டர் எங்கே வந்திருக்கேன்னா சின்ன பொண்ணாக இருக்கிற வரைக்கும் ஓகே. பட் ஆஸ் ஷீ இஸ் க்ரோயிங் she needs ஒரு someone like a mother, a motherly figure இருந்தாதான் she will be comfortable அப்படின்னு ஒரு தாட் என் மனசுக்குள்ள வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ
என் கேரக்டர் இது எப்படி ஹேண்டில் பண்ணுவான் அண்ட் கதை எப்படி போகும். பிகாஸ் இது வரைக்கும் சிங்கிள் ஹேண்டட்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் என் அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ யூ நீட் அந்த துணை தேவை. பட் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் நோ, என்னால் முடியும், அப்பாவோ அம்மாவோ நான் என்னால் பார்த்துக்க முடியும். பட் இப்போ ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் வேர் எனக்கு ஒரு ஷோ இவங்களுக்கு ஐ திங்க் ஐ கே நாட் கிவ் ஹர் அந்த ஃபுல் கேர் ஆர் ஐ கே நாட் பி தேர் ஃபார் எவ்ரி திங். ஸோ அந்த சில விஷயம் ஒரு ஃபீமேல் தேவை, லைக் ஒரு மதர்லி ஃபிகர் தேவை. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரியா பாதிச்சிருக்கு. லைக் ஐ எம் நாட் எனஃப். பட் அந்த பாதிப்பு தான் நல்லது. ஏன்னா அந்த பாதிப்பு வந்தாதான் இங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நகர்ந்து கதை போகும். பட் எனிவேஸ் இதவே நீங்க ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்றீங்க. ரொம்ப அழகா இருக்கு அந்த ஒரு பாண்ட் அப்படின்றது உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும். எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ரிலவென்ட் டு எவ்ரிவன். நிறைய பேருக்கு ரிலேட் ஆகிற மாதிரியான ஸ்டோரியா இருக்கு. ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அண்ட் ஃபியூச்சர் எபிசோட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு எங்களுடைய வணக்கம் தமிழா டீம் சார்பா ஆல் தி பெஸ்ட். Thank you so much. ஃபைனலி அதாவது இவ்வளோ நேரமா வினோதினி சீரியல்ல இருக்கிற நிறைய பேரை நம்ம பார்த்தோம். இப்போ அந்த வினோதினியே நம்ம கூட இருக்கிறாங்க. ஹாய் வினோதினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இதுங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம். பேச்சே வந்து ரொம்ப என்ன சொல்றது, சீரியல்ல மட்டும் கஷ்டப்படுறது இல்ல, இந்த ஆம்பியன்ஸையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இன்னைக்கு வந்து ஹோட்டல் சீனுக்கு வந்திருக்கு, அதனால ரொம்ப சூடா இருக்கு. பார்த்தாலே தெரியல. தெரியுது எங்களுக்கு தெரியுது. இவ்வளோ நேரமா நீங்க நம்ப மாட்டீங்க. அவங்க போட்ட காட்டன் சேலையில் எங்களுக்கு கொஞ்சம் விசிறி விட்டாங்க. அதுல தான் நாங்கள் ஏதோ கொஞ்சம் காத்து வாங்கினோம். ஓகே, இன்னைக்கு என்ன சீனு? நாங்கள் வெளியில இருந்துலாம் பார்த்தோம். நிறைய சத்தம், நிறைய சண்டை, அழுக எல்லாம் எங்களால் பார்க்க முடிஞ்சுச்சு. என்ன நடந்துட்டு இருந்துச்சு? ஆக்சுவலி சீன் வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்க வேணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹோட்டலில் வந்து ஃபேமிலியாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இங்கே சில விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அது வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் தெரிய வைக்காத அளவுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் சால்வ் பண்ணணும். அந்த ஒரு கடினமான சுச்சுவேஷனில் இப்போ போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் வணக்கம் தமிழா ஷோக்கு வந்துருந்தீங்க. அப்போ வரும்போது ரொம்ப ஒரு பதட்டம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன், கியூரியாசிட்டிலாம் உங்களுக்கு இருந்துச்சு. ஒரு புது சீரியல் ஸ்டார்ட் ஆக போகுது, எப்படி மக்கள் வந்து வரவேற்க போகிறாங்க, எப்படி எனக்கு அவங்க அன்பை தர போறாங்கன்னு. இப்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் ஆச்சு. எப்படி இருக்கு? எப்படி உங்களுக்கு அன்பு கிடைக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வரும்போது நூன் ஸ்லவுட்டு மக்கள் பார்க்குறவங்க ஏற்றுப்பாங்களா, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் வந்து கொஞ்சம் நம்ம நார்மல் பண்ணுறத விட 2 குழந்தைக்கு அம்மாவாக பண்ணும்போது நிறைய ஒரு இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அது கரெக்டாக மக்களுக்கு கன்வே பண்ணணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் சேலஞ்சிங்கான ரோலாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வரும்போது கொஞ்சம் பயத்தில் தான் வந்தேன். பட் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது. கஷ்டம்னா அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அதோட ரிசல்ட் கிடைக்க முடியும். ஆமாம், அதனால வந்து கஷ்டம் இருக்குது. பட் வந்து நல்லா இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு நம்ம சங்கடம் வந்து மக்கள் பார்க்கும்போது அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்களா, ஐயோ வினோதினி உனக்கு இந்த நிலைமை வந்துச்சா பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே மக்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்காது, அதுவே பெரிய